படிக்கிறோம். இது விருதுநகர் தோழர்களுக்கு மிகவும் அவமானம் தரக்கூடிய ஒரு நிகழ்வாகும்ன்றாரு. அதாவது நீங்க இருக்கும் பொழுது உங்க ஊர்ல வந்து நம்ம தோழர்கள் போய் இப்படி ஒரு மோசமான ஒரு செயலில் ஈடுபட்டிருக்காங்கிறது ரொம்ப அவமானகரமானது. தன்னுடைய தோழர்களை ரொம்ப கடுமையா கண்டிக்கிறாரு, வெளிப்படையா வந்து எழுதுறாரு. இப்படி என்னைக்குமே வந்துட்டு தன்னுடைய கட்சிக்காரங்க தப்பே செஞ்சா கூட அதை வந்து டிஃபெண்ட் பண்ற மாதிரியான அவர் இருந்ததே கிடையாது. அடுத்து 1935 இந்த கால 34 இன்னொரு என்ன நடந்துருது முக்கியமானதுன்னா புரட்சி இதழும் நிறுத்தப்பட்டிருக்கு. என்ன ஆயிருதுன்னா அவர் பெரியார் சொல்ற மாதிரி நான் கிறிஸ்தவர்களை தாக்கினேன், கிறிஸ்தவர்களை விமர்சித்தேன், குடியரசு இதழ் நிறுத்தப்பட்டது. இஸ்லாமியர்களை விமர்சித்தேன், இஸ்லாம் மதத்தை விமர்சித்தேன், புரட்சி இதழ் நிறுத்தப்பட்டது விட்டது அப்படின்னு சொல்றாரு. புரட்சி இதழும் நிறுத்தப்பட்டு பகுத்தறிவு இதழ் கொண்டு வரப்படுது. அந்த பகுத்தறிவு இதழ் வந்து முதல்ல நாளிதழா வந்து சிறிது காலம் வார இதழாவும் வந்து பின்னாடி குடியரசு மீண்டும் தொடங்கின பிறகு அது வந்து மாத இதழா மாற்றப்படுது. அதுக்கப்புறம் 35 வந்து பகுத்தறிவு இதழ வரக்கூடிய செய்திகளை தான் தொகுத்திருக்கு. அந்த பகுத்தறிவு இதழ வந்து தான் முதலா 6/1/1935 வரக்கூடிய பகுத்தறிவு இதழ் தான் முதல்ல அந்த எழுத்து சீர்திருத்தம். இன்னைக்கு நாம பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பெரியாரின் எழுத்து சீர்திருத்தம் முதல்ல அதுல தான் அறிமுகமாகுது. அந்த நாவனாக்கும் நையனாக்கும் போடக்கூடிய அந்த கொம்பு நீக்கியான விஷயங்கள் வந்து அதில் தான் முதல்ல பயன்படுத்துறாங்க. அது வந்து அவர் என்னன்னா குடியரசுல தான் பயன்படுத்தணும்னு அவர் முயற்சி பண்ணியிருக்கிறாரு. ஆனா குடியரசுக்கான அந்த போஸ்டல் அக்ரிமெண்ட் போடுறது கொஞ்சம் தாமதமானதுனால அவங்க வந்து பகுத்தறிவுலேயே போட்டுறாங்க. அதுக்கு அடுத்த இதழ் வந்து குடியரசு வர தொடங்கியது. குடியரசுல முழுமையா அந்த எழுத்து சீர்திருத்தத்தை அவங்க வந்து பயன்படுத்த தொடங்குறாங்க. அதற்கப்புறம் வந்து இந்த ஆண்டுல நடந்த மிக முக்கியமான ஒரு நிகழ்வு, அவர் பொது உடைமை கொள்கையை கைவிடுகிறேன் அப்படின்னு சொல்ற நிலைமைக்கு தள்ளின விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு தான் முழுமையா வந்து கடுமையான அடக்குமுறைகளை சந்திக்கிற ஆண்டா இருக்குது. குடியரசு அலுவலகம், வீடு, தோழர்களின் வீடு எல்லாமே வந்து கடுமையா சோதனைக்கு ஆட்படுது. அதற்கப்புறம் வந்து ஒரு கட்டத்துல 1550 நூல்கள் வந்து போலீஸ் கைப்பற்றிட்டு போறதா பதிவு பண்ணியிருக்காரு. இன்னொரு இடத்துல வேற சில நூல்கள் இப்படி தொடர்ந்து வந்து இவங்களுடைய நூல்கள் எல்லாம் பறிமுதல் பண்ணப்பட்டு இருக்கின்றன. இந்த காலகட்டத்துலதான் அந்த காலகட்டத்திலேயே அவர் வந்து விடாம தொடர்ந்து காங்கிரஸ் மீது கடுமையான விமர்சனங்கள் வச்சுட்டே இருக்காரு. அது பாத்தீங்கன்னா நிறைய கட்டுரைகள், காங்கிரஸ் வந்து முதலாளிகளின் கோட்டை, அப்புறம் காங்கிரஸின் வெற்றி பார்ப்பனர்களின் வெற்றி, ஏழைகளை வதைக்கும் காங்கிரஸ்காரர்கள், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து காங்கிரஸை கடுமையா விமர்சனம் பண்ணி அந்த ஆண்டு முழுக்க அவர் எழுதுறாரு. தொடர்ந்து அடக்குமுறைகளுக்கு மத்தியிலையும் அதை வந்து அவர் செஞ்சுட்டே தான் இருக்கிறாரு. அந்த நேரத்துலதான் வந்து இந்த மார்ச் மாசம் வந்து என்ன நடக்குது அப்படின்னா ஜீவாவுடைய ஒரு நூல் நான் ஏன் நாத்திக நாளேன்ற மொழிபெயர்ப்பு நூலை வந்து குடியரசுல வெளியிடுறாங்க. அது வெளியிட்டதுக்காக ஈவே கிருஷ்ணசாமி அவர்கள் மீதும் ஜீவா அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் இருவரும் கைது செய்யப்படுகிறார்கள். இந்த சூழ்நிலையில அவங்க 2 பேரையும் வந்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சொல்றாரு. இது வந்து கடுமையான விமர்சனத்துக்கு ஆளாக்கப்படுது. ஏன் வந்து மன்னிப்பு கடிதம்? அப்ப பெரியாரும் பயந்துட்டாரா அப்படின்னா அவர் தெரியுமா ஆமா நான் பயந்துட்டேன் அப்படின்றாரு. சொல்லிட்டு அவருக்கு அது விளக்கம் சொல்றாரு. அதுல வந்து அவர் வந்து ஏன் வந்து என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விவரிக்கும் பொழுது அவர் சொல்றாரு, என்னை வந்து நான் வந்து ரஷ்ய பயணம் போயிட்டு வந்ததுல இருந்து எனக்கு ரஷ்யால இருந்து பணம் வருத்தணும், நான் ஒரு ரஷ்ய ஒற்றணும் இந்த அரசாங்கம் தவறா புரிஞ்சுக்கிடுச்சு. அதன் காரணமா என் பின்னாடி வந்து ஒரு 500 ரூபாய் சம்பளத்திற்கு ஒரு சுருக்கெழுத்து சிஐடியை தொடர்ந்து அனுப்புகிறார்கள். நான் எங்கு சென்றாலும் அவர் பின்தொடர்கிறார். அதே மாதிரி என்னோட தபால்களை வந்து பிரிச்சு பாக்குறாங்க. என்னோட தபால்கள் மட்டும் அல்லாம தோழர்களுடைய தபால்களையும் பிரிச்சு பாக்குறாங்க. ஆபீஸ், வீடுகள் மற்ற எல்லா இடத்தையும் வந்து சோதனை பண்றாங்க. இதுல வந்து இன்னொன்னு என்னன்னா ஆங்காங்க பல ஊர்களில் வந்து சுயமரியாதை சங்கங்கள் வச்சிருக்காங்க. அந்த சுயமரியாதை சங்கங்கள்ல இருக்க தோழர்களை வந்து அழைச்சு வந்து மிரட்டுறாங்க. இந்த மிரட்டல் காரணமா பல இடங்கள்ல சுயமரியாதை சங்கங்கள் வந்து மூடப்பட்டு விட்டன, கலைக்கப்பட்டு விட்டன. இப்படி ஒரு சூழல்ல அரசாங்கத்திற்கு நம்ம மீது ஏற்பட்டிருக்கும் தவறான புரிதலை போக்குவதற்காக நான் அவர்களிடம் ஒரு ஒப்பந்தத்திற்கு இறங்கிவிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அடிப்படையில என்ன அப்படின்னா இது வந்து கடுமையான அடக்குமுறைக்கு போறாங்க. அந்த சூழ்நிலையில இயக்கத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு காலகட்டத்துல அவர் வந்து அப்படியான ஒரு முடிவை எடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா இதே இது மே மாதம் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் இப்படி சொல்றாரு, இந்த மாதிரி வந்து நான் பொது உடைமை கொள்கையை விட்டு கைவிட்டுட்டேன்ற மாதிரியான ஒரு தொனியில வருது. மன்னிப்பு கடிதம் எழுத சொல்றாரு. எல்லாம் நடந்தாலுமே மே மாதம் அவர் வந்து மீண்டும் என்ன அறிவிக்கிறாருன்னா மே தினத்தை கொண்டாடுங்கள், மே தினத்தின் முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லி மே தினத்தை கொண்டாடவும் சொல்றாரு.
அப்ப அவர் வந்து கம்யூனிச ஒரு 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 ஸ்ட்ராட்டஜியா தான் அதை வந்து பயன்படுத்தியிருக்காரு ஒழிய அதுக்காக கம்யூனிசத்தை கைவிட்டுட்டாரு அப்படின்ற மாதிரியான விஷயம் கிடையாது. அதற்கு இந்த காலகட்டத்தில் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அம்பேத்கர் மீதான அவருடைய செய்திகள், அவருடைய கருத்துக்கள் வந்து வெளிவருது 2 இடங்கள். ஒன்று வந்து ஒரு பல்லர் மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் அவர் வந்து பேசுறாரு. அப்போ வந்து பேசும் பொழுது இந்த பூனா ஒப்பந்தம் பற்றி பேசும் பொழுது இந்த பூனா ஒப்பந்தத்துல வந்து அம்பேத்கர் வந்து எவ்வளவோ சொல்லியும் அவர் வந்து ஏமாந்துட்டாரு அப்படின்னு கடுமையா வந்து அம்பேத்கர் வந்து விமர்சனம் பண்ணி சொல்லிட்டு அதே உரையோட இன்னொரு பகுதியில் அவர் என்ன சொல்றாரு, இங்க இருக்கக்கூடிய தீண்டத்தகாத சமூகத்தினர் வந்து ஒரு விஷயத்த வந்து மனசுல வச்சுக்கணும். இங்க யாரோ உங்களுக்காக போராடுறதாதான் வந்து சொல்லுவாங்க, ஆனா எல்லாரையும் நம்பாதீங்க. உங்களுக்கான தலைவர்களாக நீங்க இங்க உள்ள நம்ம மாகாணத்துல வீரையன் சிவராஜ் போன்றவர்களையும் இந்திய அளவில் அம்பேத்கரையும் மட்டுமே நம்புங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா சொல்றாரு. அதுல நீங்க வந்து அந்த பூனா ஒப்பந்தம் பற்றி சொல்லும் பொழுது முன்னாடி பாத்தீங்கன்னா காந்தியை பத்தி அவர் வந்து கிண்டல் அடிச்சு எழுதியிருப்பார் ஒரு இடத்துல, காந்தியின் பட்டினி அப்படின்னு சொல்லிட்டு. அது நிறைய காந்தியோட உண்ணாவிரத போராட்டங்கள்லாம் வந்து கடுமையா அவர் வந்து கிண்டல் பண்ணிட்டே வருவாரு. அதுல ஒரு இடத்துல என்ன சொல்றாரு, காந்தியின் உண்ணாவிரத போராட்டம் வந்து பட்டினி போராட்டம் வந்து பார்ப்பனர்களிடம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி சொல்லும் பொழுது காந்தி வந்து ஒரு 21 நாள் பட்டினி போராட்டத்தை அறிவிச்சிருப்பார். அதை வந்து அவர் அதை பத்தி சொல்லும் பொழுது இதுக்கு முன்னாடி காந்தி நடத்தின பட்டினி போராட்டங்கள் ஒன்னொன்னா சொல்லி இதெல்லாம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டே வரும் பொழுது குருவாயூர் ஆலய பிரவேசம் குறித்து ஒரு காலவரையற்ற பட்டினி போராட்டம்னு சொல்றாரு. எனக்கு அதோட பின்னணி தகவல் என்னன்னு தெரியல, அதோட குறிப்பா மட்டும்தான் அது வருது. அந்த பட்டினி அவர் வந்து உண்ணாவிரதம் இருக்கும் பொழுது அது வந்து செல்லுபடி ஆகலை. அது வந்து பார்ப்பனர்களுக்கு எதிரான ஒரு போராட்டம் மாதிரியான இருந்திருக்கு. செல்லுபடி ஆகலை என்பதால் அதை பூசி மொழிகி விட்டு அடுத்த கட்டத்திற்கு சென்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ அவரால் வந்து நீ வந்து பட்டினி போராட்டம் நீ நடத்துறதெல்லாம் வந்து பார்ப்பனருக்கு எதிராலாம் செல்லாது, நீ செத்தாலும் அவர் அதை இன்னும் அழகா சொல்றாரு, நீ செத்தாலும் வந்து காந்தி செத்தாலும் காந்திக்கு ஒரு குரு பூஜை பண்ணி அவருக்கு ஒரு பீடம் அமைச்சு அதையும் கும்பிட்டு அதை வச்சு அவங்க வந்து அவங்க காரியத்தை முடிச்சுட்டு தான் போவாங்களே ஒழிய நீ சாகிறதுக்காக அவங்க கவலைப்பட மாட்டாங்க. அதனால உன்னோட பட்டினி போராட்டம்லாம் எங்க கிட்ட தான் செல்லுபடி ஆகும். அப்படிதான் வந்து பூனா ஒப்பந்தத்துல நீ வந்து அம்பேத்கரை ஏமாத்தின அப்படிலாம் சொல்லிட்டு வர்றாரு. அந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்து காந்தியை வந்து கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு வர்றாரு. இந்த சூழ்நிலையில தான் வந்து கடைசியா 1936 வந்து திருத்துறைப்பூண்டியில இந்த மாதிரி பொது உடைமை பிரச்சாரத்தை கைவிடுகிறேன் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. இது வந்து பொதுவான அவருடைய அரசியல் நிகழ்வுகள் மற்றும் போன்ற விஷயங்கள் சொல்லி முடிச்சாச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கொடுத்தீங்க அப்படின்னா குறிப்பா நான் கண்டிப்பா சொல்ல வேண்டிய விஷயம் அவருடைய பெண்ணியம் சார்ந்த கருத்துக்கள். இந்த காலகட்டத்தில் பெண்ணியம் சார்ந்த அவர் சொன்ன செய்திகள் வந்து கண்டிப்பா நான் சொல்லி ஆகணும். அதுல 2 முக்கியமான செய்திகள் நான் சொல்ல விரும்புறேன். ஒண்ணு வந்து நாகம்மாள் மறைவு. அது வந்து எல்லாருக்குமே நம்ம தெரியும். அதுல அவர் வந்து அந்த அந்த கட்டுரையை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அதுக்கு நாகம்மாள் மீது அவர் வைத்திருந்த பாசத்தை சொல்வதா இல்ல அடிப்படையில அவர் எவ்வளவு பெரிய ஒரு நேர்மையாளர்ன்றதை நம்ம சொல்றதா அப்படிங்கிறது தான் அதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம். அவர் வந்து தெளிவா சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி வந்து நாகம்மாள் எனக்கான வாழ்க்கை துணையா இருந்தாங்க, ஆனா நான் ஒரு நாளேனும் அவருக்கான துணையாக இருந்தேனா என்று என்னை கேட்டால் என்னால் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்படித்தான் அவர் அவங்க வந்து ஆனா அதனால இப்ப வந்து நான் வந்து இன்னொன்னு சொல்றாரு, இந்த மாதிரி நான் வந்து எனக்குன்னு ஒரு வீடு இல்லாம ஒரு பயணியாவே நான் வாழ்க்கை பூரா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதற்கு வேற தடைகள் இல்லைனாலும் நாகம்மாள் ஒரு பெரிய தடையா இருந்தாங்க. அதனால இப்போ வந்து எனக்கு அந்த தடை நீங்கிருச்சுன்னு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதுல இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரெண்டையும் மாத்தி சொல்லிட்டே வர்றாரு. அதாவது அவர் உள்ள ஓட்டத்துல இருக்கிறத அப்படியே வந்து வெளிப்படுத்தி இருக்காரு அப்படின்னு சொல்லி நமக்கு அது புரியாது. எந்த ஒரு திட்டமிடுதலும் இல்லாம தன் மனசுல தோன்றதை அப்படியே எழுதிட்டு போயிருக்காரு. அதுலதான் கடைசியா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நாகம்மாள் போனதால் என் துணை போச்சுன்னு சொல்லுவேனா அப்படின்னு வரிசையா சொல்லிட்டு எல்லாமே போச்சுன்னு நான் சொல்லுவேனா அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறார். இது வந்து ரொம்ப ஒரு இலக்கியமான ஒரு படைப்பு தான். ஒரு மிக எளிமையா ஒரு உள்ளத்து உணர்வுகளை இப்படியான அதுல இருக்க உண்மைதான் நம்ம வந்து நம்மள ரொம்ப இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. அடுத்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இந்த காலகட்டத்துல அவர் முன்வைக்கிற ஒரு கருத்து என்ன, பெண்கள் நிலையம் தொடர்பா. பெண்கள் நிலையம் அப்படின்னு அவர் சொல்றது என்ன அப்படின்னா, அவர் ஒரு பெண்கள் நிலையத்தை பற்றி அவர் விவரிக்கும் பொழுது ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி அவர் என்ன சொல்லிட்டு போறாருன்னா, 1926 நானே என் வீட்டில் பெண்கள் நிலையம் வச்சு நடத்தி வாரம் பயிற்சி கொடுத்தேன்னு சொல்றாரு. என்ன பயிற்சின்னு எனக்கு தெரியல, ஆனா அந்த மாதிரி கொடுத்தேன். இப்போ அதுல இன்னொரு இடத்து பெண்கள் நிலையம் பத்தி தொடர்ந்து பல இடங்கள்ல அவர் பேசிட்டே வர்றாரு.
ஒரு குறிப்பா ஒரு திருமண வீடு, அந்த திருமணம் வந்து சாதி மறுப்பு, கூடுதலா வந்து அவங்க பேரு நாராயணசாமி ரங்கநாயகின்னு நினைக்கிறேன். அந்த பெண் வந்து ஒரு விதவை. அவங்க 2 பேருக்குமான திருமணம் நடக்குது. அந்த திருமணத்திற்கு வந்து அந்த பெண்ணை வந்து 2 பேர் குடும்பத்திலையும் கடுமையான எதிர்ப்புக்கு நடுவில் அந்த திருமணம் நடக்குது. அந்த பெண்ணை வந்து பல நாட்கள் நிலாவதியமையார் அவங்களுடைய வீட்டில் வந்து மறைச்சு வச்சு இந்த மாதிரிலாம் தான் வச்சு ஒரு வழியாக கொண்டு போய் ஒரு திருமணம் நடத்துறாங்க. அந்த திருமணத்தில் அவர் பேசும்பொழுது என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு வந்து விதவைகள் அப்படிங்கிறது வந்து மிக மோசமான நிலைமையில இருக்காங்க. அந்த நிலைமையில இருந்து இப்படி வந்து ஒரு விதவை திருமணம் நடக்கிறதுங்கிறது ஒரு வரவேற்க தகுந்த விஷயம்தான். ஆனா ஆங்காங்கே விதவை திருமணங்கள் நடப்பதால் மட்டுமே விதவைகளின் கொடுமைகள் தீர்ந்து விடாது. அப்ப அவங்களுக்கு மாற்று வழி நம்ம ஏற்படுத்தியே ஆகணும். அதுலயும் பெரிய குடும்பங்கள்ல வந்துட்டு இந்த மாதிரி விதவைகளை வந்து பண்ற கொடுமைகள் வந்து அவர்களை மீட்டெடுத்து அவர்களை நாம் ஒரு நிலையத்தில் வைத்து பராமரித்து அவர்களுக்கான கல்வி, தொழில், திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு திருமணமும், திருமணம் செய்ய வேண்டாதவர்களை பிரச்சாரத்திற்கும் நாம் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சார பண்ணக்கூடியவர்களா அவர்களை வளர்த்துட்டு நம்ம பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த விதவைகள் அப்படின்ற விஷயம் வரும்பொழுது அவர் இன்னொரு இடத்துல வந்து ஒரு ஒரு பள்ளியில, ஈரோடுல ஒரு பெண்கள் பள்ளியில ஒரு ஆண்டு விழா நடக்குது. அந்த ஆண்டு விழால சத்தியவான் சாவித்திரி நாடகம் போடுறாங்க. அதை பத்தி அவர் எழுதுறாரு. முதல்ல வந்து ஆண்டு விழாத பெண்கள்லாம் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப நல்லா வந்து எல்லாம் பண்ணாங்க, நல்லா அந்த நாடகத்துல வந்து இவ்வளவு சின்ன பிள்ளைங்களை இவ்வளவு அழகா நடிக்க வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நல்லா பாராட்டிடுறாரு. கடைசியில சொல்றாரு, எல்லாம் சரிதான், ஆனா இந்த நாடகத்தை போட்டதுனால அந்த பிள்ளைங்க அதுல வந்து என்ன கத்துக்க போறாங்கன்னு தான் எனக்கு தெரியல. ஒரு பெண் வந்து தன்னுடைய கற்பினால் தன் கணவரின் உயிரை மீட்டு கொண்டு வந்தாங்கிறது தான் அந்த கதை. எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், அப்படி முதல்ல கற்புங்கிறது மேல கற்புன்னு ஒண்ணு இல்லை, எனக்கு அதுல நம்பிக்கை இல்லைன்றதுலாம் அடுத்த விஷயம், அதை அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனா கற்புங்கிறது உண்மையா இருந்து அப்படி ஒரு பெண் கற்புடையவளாய் இருப்பதன் மூலம் தன் கணவனின் உயிரை மீட்டெடுக்க முடியுமானால் நம்ம நாட்டுல இருக்கிற இத்தனை ஆயிரம் விதவைகள்ல ஒருத்தர் கூட அதை செயல்படுத்தி பார்க்கலையே. அப்படி இத்தனை பேர் செயல்படுத்தி பார்க்கலைன்னா அதுல ஒருத்தர் கூட கற்போடவங்களும் இல்லையா? சரிப்பா, 10 வயசுக்கு உட்பட்ட இத்தனை விதவைகள் இருக்கிறாங்களே, 4-5 வயசுல எல்லாம் இருக்கிறாங்களே, அந்த பிள்ளைங்களுக்கு கூடவா கற்பு இல்ல? என்னதான் நீங்க சொல்ல வரீங்கன்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. சரி, அப்படி அவங்க வந்து கற்போட இருக்கிறாங்க அப்படின்னாலும் ஒண்ணு அவங்க கற்பு இல்லாதவங்களா இருக்கணும், இல்ல அவங்க கற்போட தான் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்படி வந்து தன் கணவனை மீட்டெடுக்க முடியும் நம்பிக்கை இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி கிண்டலா சொல்லி முடிக்கிறாரு. அதனால நம்ம பெண்களுக்கு வந்து நீங்க பள்ளியில அறிவு வளர்ச்சிக்காக பெண்களை கொண்டு போய் சேர்க்கிற இடத்துல அவங்களுக்கு இப்படியான மூட நம்பிக்கை ஊட்டுற மாதிரியான விஷயங்களை ஏன் நீங்க வந்து கொடுக்குறீங்க, அதை நீங்க மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு.